திமுகவில் அண்ணாமலை அறிவாலயத்தில் திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதால் இபிஎஸ் மீது நிர்வாகிகள் பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர். அதன் வெளிப்பாடாக செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறியிருந்ததால் இபிஎஸ் அவரை மொத்தமாக கட்சியிலிருந்து சமீபத்தில் நீக்கி உத்தரவிட்டுள்ளார். இதனால் தொடர்ந்து தற்போது அதிமுகவில் மோதலும் சலசலப்பும் அதிகரித்து வருகிறது. அது மட்டுமின்றி அதிமுகவினை தொடர்ந்து தற்போது பாஜகவிலும் உட்கட்சி மோதல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பாஜக மற்றும் அதன் கூட்டணியை நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை தான் சிறப்பாக வழிநடத்தினார் என்ற பேச்சுக்கள் எழுந்ததால் இருவருக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக பேசப்படுகிறது. இந்த நிலையில் பதவி மாற்றத்திலிருந்தே அண்ணாமலை அமைதியான போக்கை கடைபிடித்து வருகிறார். அண்மையில் திமுகவை பாராட்டி பேசிய அவர் துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழாவிலும் பங்கேற்கவில்லை. சமீபத்தில் கூட ஒரு பத்திரப்பதிவு விவகாரம் பெரிதாக பேசப்பட்டது. அதாவது 80 கோடி மதிப்பிலான சொத்துக்களை மிகவும் குறைந்த விலைக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார் அண்ணாமலை என்று தற்போது பரவலாக பேசப்பட்டது. பத்திரப்பதிவு அதிகாரி அண்ணாமலை வீட்டிற்கு சென்று இந்த பத்திரப்பதிவை செய்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையே கோவையில் பிரபல ஆங்கில ஊடகம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இல்லை எனவும் 40% வாக்குகள் திமுக அணிக்கு இருக்கிறது என்றும் திமுகவினரை புகழ்ந்து பேசினார் அண்ணாமலை. குறைந்த விலைக்கு பதிவு செய்யப்பட்டதால் அண்ணாமலையின் பத்திரப்பதிவால் தமிழ்நாடு அரசுக்கு சுமார் 9 கோடி ரூபாய் இழப்பு என்று ஊடகங்களில் பேசப்பட்டது. தற்போது அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு செங்கோட்டையின் தலைமையில் ஒரு புதிய அணி உருவாவதற்கு காரணம் அண்ணாமலையின் பங்கும் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியால் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு எந்த ஒரு பொறுப்பையும் பாஜக இன்னும் வழங்கப்படவில்லை. மேலும் இந்த சொத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை உறுதி செய்துள்ள அண்ணாமலை அது அவரும் அவரின் மனைவியும் சேர்த்து வைத்த சேமிப்பிலிருந்து வாங்கப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் தொழில் தொடங்க ஒன்றிய அரசு திட்டத்தில் கடனுக்கு விண்ணப்பித்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து நீண்டதொரு விளக்கத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கூட எங்கும் தன்னை பாஜக என்றும் குறிப்பிடவில்லை, வெறும் ஐபிஎஸ் என்று மட்டுமே குறிப்பிட்டிருந்தார். இதுவும் பெரிதாக பேசப்பட்டது. ஒருவேளை அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகப் போகிறாரா என்றும் பலரும் கூறி வருகின்றனர். போதா குறையாக துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை செல்லவில்லை. முன்னதாக அமித்ஷா வீட்டில் நடந்த உயர்மட்ட குழு கூட்டத்தையும் புறக்கணித்துவிட்டு திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். பாஜக எந்த ஒரு பொறுப்பையும் தராத நிலையில் அரசியலில் இருந்து சற்று அண்ணாமலை விலகி இருந்து அதிமுக பாஜக அணியின் தோல்விக்காக தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் தன்னிடமிருந்து தமிழக பாஜக தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அவருக்கும் எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி எந்த ஒரு கூட்டத்திலும் அவருக்கு முன்னுரிமை தரவில்லை என்று பலரும் பேசி வருகின்றனர். பாஜக மேலிடமும் அண்ணாமலையிடம் இது குறித்து எந்த ஒரு தகவலையும் கூறவில்லை. இதனால் பொறுமையை இழந்த அண்ணாமலை தற்போது திமுக அமைச்சர்களிடமும் தலைவர்களிடமும் பேசி வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏனென்றால் நாம் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை சேகரித்து விட்டோம், இப்படியே எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டு வந்தால் மக்கள் தன்னை எளிதில் மறந்து விடுவார்கள் என்று அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு சிறந்த பாடம் புகட்டுவதற்காகவும்
திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர் திமுகவில் இணைந்தால் அண்ணாமலைக்கு திமுக சார்பில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பதவியை கொடுக்க முதல்வர் ஸ்டாலினும் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி அனைத்தும் அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. ஓகே வியூவர்ஸ், அண்ணாமலையின் இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.